சங்கீதம் 90 6 சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 90 6 சில வசனங்களே. அது காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஒரு ஜெபத்தை குறித்து மோசே என்கிற தேவ மனிதன் தேவனுக்கு முன்பாக நின்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது இதில் சில முக்கியமான காரியங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கிறார். அதில் ஒரு காரியம்தான், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். தன்னுடைய ஜெபத்தில் அவர் வைக்கிற ஒரு நினைப்பூட்டுதல் என்னவென்றால், ஒரு புல்லும் ஒரு மனிதனும் ஒரு புல்லை எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டி, அது காலையில் அழகாக பூக்கிறது. ஆனால் அதே புல் மாலையில் பார்க்கும்போது உலர்ந்து போகிறது. இதை போல்தான் தெய்வமே ஒரு மனிதனுடைய ஜீவியமும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படிதான் காணப்படுகிறது என்பதை நினைப்பூட்டி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி, எல்லா ஜனங்களும் கவனிக்கும்படிக்கு தேவனுக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு மனுஷருடைய வாழ்வு ஒரு பெரிய நிறைய இடத்தில் நீதியை குறித்து பேசும்போது பனைமரத்தை எடுத்து காட்டுகிறார். பிள்ளைகளை எடுத்து காட்டும்போது ஒலிவ மரத்தை எடுத்து காட்டுகிறார். ஆனால் ஒரு மனிதனை எடுத்து காட்டும்போது புல்லை எடுத்து காட்டுகிறார். அதுவும் காலையில் முளைக்கிற புல்லை எடுத்து காட்டுகிறார். அது காலையில் முளைத்து மாலைக்குள் அதோடைய நிலவரம் எப்படி இருக்கும்? இதைதான் இந்த கடைசி காலத்தில் தேவன் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு கடைசி காலத்தில் மனுக்குலம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு எண்ணங்களாக இருக்கிறது. அவர் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு எண்ணங்களாக இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் 3 விதமான கேரக்டர் இருக்கிறார்கள். ஒரு குரூப்பாக சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறோம், நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவித்து அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகிறது. அதனால் எனக்கு கடவுள் தேவையில்லை, அதனால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, நான் எந்த தவறையும் துணிகரமாக செய்வேன், எதையும் செய்வதற்கு அவர் பயப்படுவதில்லை. ஏனென்றால் அவருடைய ஒரே நம்பிக்கை, வாழுகிறோம், அதை பிறந்தோம், வாழ்ந்தோம், அனுபவித்தோம், முடித்தோம், அதற்கோட முடிந்தது என்கிற நம்பிக்கை உரியவர்கள். இதில் பிரதானமாக பெரிய ஞானிகள் எல்லாம் இதில் உண்டு. அறிவு பெருத்தவர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய காரியத்தை படித்து விட்டு சொல்கிறார்கள். அதுக்கப்புறம்லாம் இல்லை, ஒரு மனுஷன் மரணத்தோடு அவனுடைய எல்லாம் பிரயாசங்களும் முடிந்தது, அதனால் நாம் எதற்கு அதை இதை என்று செய்து கொண்டிருக்க வேண்டும்? நல்லா சம்பாதிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா உடுத்துவோம், நன்றாக செய்வோம், எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு போவோம் என்று. இன்னொரு குரூப் இருக்கிறது. அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்று சொன்னால், நான் பலமுறை பிறப்பேன் என்கிறதை நம்புகிறார்கள். பலவிதத்தில் நான் பிறந்து வாழுவேன் என்று நம்புகிறார்கள். எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால், 7 முறை இப்படிலாம் பிறந்து கடைசியில் நான் காற்றோடு காற்றாக போய்விடுவேன். ஆனால் அதில் நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. காற்றோடு காற்றாய் போகிறவர்களுக்கு கடவுள் தேவையில்லை, அப்படிதானே? காற்றோடு காற்றாய் போறவர்களுக்கு இவ்வளவு பிரயாசங்கள் தேவையே இல்லை. நம்புகிறார்கள், நான் எதற்கு
நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்த ஒரு பிறவி இருக்கிறது என்று அதை நம்புகிறார்கள். ஒரு முறை ஒரு மனிதர் விதமான ஒரு சாட்சியை கொடுத்தார். ஒரு மாடு பயங்கரமான லோடு ஏற்றி அதை ஒருத்தர் ஓட்டி கொண்டு போகிறான். அது கஷ்டப்பட்டு வெயிலில் போயிட்டு இருக்கிறது. அது கொஞ்சம் வேகமாக போக மாட்டேங்கிறது. அதை வாளை பிடித்து அவன் கசக்கி சாட்டை எடுத்து அடித்து அதை நடக்க வைக்கிறான். 2 பேர் சொன்னார்கள், இவன் போன ஜென்மத்தில் குடிகாரனாக, குடும்பத்தை கவனிக்காதவனா, யாருக்கும் அடங்காதவனா அவன் வாழ்ந்திருக்கிறான். அதனால கடவுள் அவனை எப்படி பிறக்க வைத்து விட்டார்? மாடாக பிறக்க வைத்து விட்டார். அதனால தான் இப்பொழுது மாடு போல கஷ்டப்படுகிறது இருக்கிறது. இந்த மாடு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு காரணம், இவன் போன ஜென்மத்தில் எப்படி இருந்து விட்டான்? கெட்டவனாக இருந்து விட்டான். அதனால் இப்பொழுது இவன் மாடா பிறந்து அவனை ஒருத்தர் இப்படி அடிமைப்படுத்துகிறான், அவனை இப்பொழுது இப்படி துன்பப்படுத்துகிறான் என்று சொல்லுகிறார். அவர் கேட்டார், எனக்கு நீங்கள் சொல்லுகிறது விளங்கவே இல்லையே என்று. உடனே அந்த பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் சொன்னார்களாம், என்னையா இது கூட உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது, இப்படிதானே நாம் நிறைய காரியம் கற்றிருக்கிறோம். இந்த பூமியில் துன்மார்க்கமாக வாழ்ந்தால் இப்படிதான் மாடாய் பிறப்போம். சார், மாடாய் பிறந்து அடுத்து அப்போ இவன் வாழ்க்கையில் விமோசனம் என்பதே இல்லையா? மாற்றம் இல்லையா? அப்போ அது லாஜிக்காக அது சரியா இருக்காதே என்பதை குறித்து அவர் வாதிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்படிதான் சொல்லுகிறது, இப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள் கவனித்து பார்த்தால் நமக்கு விளங்கும். மாடாய் பிறந்து விடலாம், மாடாய் மரித்து விட்டால் பிறகு எதுவாய் பிறப்பது? இப்படி ஒரு கூட்டத்தார் அப்படி வாழ்க்கையை நம்புகிறார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு அது குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு அது நம்பிக்கை உண்டு, இஸ்லாமியருக்கு அது நம்பிக்கை உண்டு, யூதர்களுக்கு அது நம்பிக்கை உண்டு. மறுபடியும் பிறக்கிறோம் என்கிற அனுபவம் உண்டு. அதாவது மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை குறித்து இந்த 3 மார்க்கமும் பேசுகிறது. மற்ற எந்த மார்க்கமும் இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதை குறித்து பேசுறதில்லை. அவர்கள் எல்லாமே இந்த பூமியினுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை குறித்து சொல்கிறார்கள். ஆனால் உண்மையாக கிறிஸ்தவம் மட்டும்தான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது, மறுபடியும் நாம் பிறக்கிறோம் என்கிறதை. அதனால தான் இந்த பூமியிலேயே நாம் ஒரு தரம் தாயின் வயிற்றில் ஜென்ம சுபாவத்தின்படி பிறக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? என் தாய் என்னை துர்க்கணத்தில் பாவத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன், துர்க்கணத்தை உருவாக்கி இருக்கிறேன். இதை குறித்து ஒரு கூட்டம் நாம் நம்புகிறோம். அதனாலே இந்த பூமியில் நான் வாழும்போதே இங்கேயே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டிய ஒரு அவசியத்தை குறித்தும் கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் சொல்கிறது. கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் அதை குறித்து பேசுறதில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் சொல்றேன். இந்த விஷயம்லாம் அவ ஒரு குரூப் என்ன சொல்கிறது? பிறக்கிறோம், வளர்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இஷ்டப்படி வாழுகிறோம், விரும்பினதை செய்கிறோம், என்ஜாய் பண்ணுகிறோம், நல்லா ஆடுகிறோம், பாடுகிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். காலங்கள் வருகிறது, எல்லாத்தையும் முடித்து விட்டு போயிடும். இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த பூமியில் நீ எல்லாத்தையும் அனுபவித்துக்கொள் என்று ஒரு குரூப் சொல்கிறது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுகிறது? நீ நல்லவனாக இருந்தாலும் மறுபடி ஏதாவது ரூபத்தில் பிறப்பாய், கெட்டவனாக இருந்தாலும் ஏதாவது ரூபத்தில் பிறப்பாய். ஆனால் பிறக்கிறதுலே ஒருத்தர் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு துன்பம் விளைவித்தவனாக இருந்தபடினால் மாடாகவோ பூனையாகவோ ஏதோ பிறந்திருக்கிறான், அதனால் இப்பொழுது இப்படிலாம் துன்பப்படுகிறான் என்று ஒரு குரூப் நம்புகிறார்கள். ஆனால் நான் நீங்களே எதை நம்புகிறோம்? நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை நம்புகிறோம்? நம்ம மேல முன்னாடி வைத்திருக்கிற கேள்வி. இங்கே சொல்கிறாரு மோசே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை
புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். புல் காலையில் அழகா பூக்குது, ஆனா மாலையில் என்ன செய்யுது? உலர்ந்து போகிறது. அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் அவர் சொல்கிறது எப்படி சொல்கிறார் பாருங்கள். நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து, நாங்கள் உக்கிரகத்தினாலே எப்படி இருக்கிறோம்? தேவ கோபம் என்று உன்னை நினைவுபடுத்துகிறார். தேவ கோபம். அதனால்தான் ஒரு இடத்துல விதமா சொல்றார் பாருங்க. ஆண்டவரே தேவனோடு பேசுறாரு ஆபிரகாம். 50 நீதிமான் இருந்தான் சொல்றான், உன் கோபம் வராமல் இருப்பதாக. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்க போறேன், ஆனா உனக்கு என்ன செய்திடக்கூடாது? கோபம் வந்துடக்கூடாது. அப்போ தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது என்பதை மோசே விளங்கி இருக்கிறார், ஆபிரகாம் விளங்கி இருக்கிறார். அதனால்தான் அவன் சகோதரனை அழிவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் எப்படியாவது பாதுகாக்கப்படுவானே, அவன் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்று தேவ கோபம் ஜனங்கள் முன்னாடி வந்து விடாதபடிக்கு அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கோபம் வருமானால், அதாவது மோசையும் எடுத்து காட்டுறார், அந்த காரியத்தை எடுத்து அழிந்து போவான். அதனால்தான் மனுஷ கோபம் வந்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஒரு மனுஷன் உனக்கு எதிர்த்துன்னா ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் மேலே கிருபையாயிரும், என் மேலே கிருபையாயிரும். ஆனால் தான் 2 பேரும் ஜெபம் பண்ணும்போது ஒருத்த கேட்டான், அவன் நீதி குறித்து பேசுகிறான், தன்னுடைய பெரிய அறிவை குறித்து பேசுகிறான், தான் இறக்க குணத்தெல்லாம் பேசுகிறான். ஆனால் ஒருத்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே என் மேலே என்ன செய்யும்? அவர் சொல்கிற, நான் பாவியான மனிதனையா, என் மேலே என்ன செய்யும்? கிருபையார். அதாவது என் பாவம் உமக்கு கோபத்தை உண்டாக்கி விடாதபடிக்கு, நீ கோபமுள்ளவரா என்னை எதிர்த்து விடாதபடிக்கு என் மேலே கிருபையாக இருமின்னு சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என் மேல் என்ன செய்யும்? கிருபையாக இரும் என்று கேட்டான். பாவியாக என் மேல் கிருபையாரும். அவர் தேவனுடைய கோபம் ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதில் இருந்து ஒரு பரிகாரமும் ஒரு மனுஷனையும் மீட்டு விட முடியாது. அதனால்தான் சங்கீதம் 2 படிக்கும் போது அங்கே சொல்லுகிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து விடாமலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். அமர்ந்திருந்து அப்படி பாதத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவரே என் மேல் கிருபையாகிரும், என் குடும்பத்தின் மேல் கிருபையாகிரும் ஆண்டவரே என்று ஏன் நாம் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுறோம்? எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம்? வந்து ஏதோ ஆடி பாடிட்டு போறதற்கு இல்லை, அதை சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. நான் தேவனுக்கு முன்பாக வந்து ஐயாவுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட நான் யார் இல்லை, தகுதி இல்லை. இப்படி கோபம் என் மேல் வராமல் இருப்பதற்காக நான் என்ன செய்யணும் ஐயா? அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, காலையில் கர்த்தரை தேடுங்கள். இங்க புல்லை குறித்து எதை குறித்து பேசுறாரு? காலையில் பூத்து மாலையில் என்ன செய்வான்? உலர்ந்து போகும், உலர்ந்து போகும் என்று சொல்கிறார். அவ இந்த கடைசி காலத்துல நானும் நீங்களும் இந்த பூமியில் நாம் மனம் திரும்புதல் ஒரு ஜீவியம் செய்யாமல், மனம் திரும்புதல் ஒரு வாழ்க்கை வாழாமல், மனம் திரும்புதலை குறித்து அக்கறை இல்லாமல், உன் இஷ்டப்படி உன் விருப்பப்படி நீ வாழ்வதற்கு உனக்கு இந்த உலகம் முழு சுதந்திரத்தை கொடுக்குது, முழு உரிமை கொடுக்குது. ஆனால் வேதம் அதை கண்டிக்கிறது, வேதம் அதை கடிந்து கொள்கிறது. உன் இஷ்டப்படி வாழ்வது தேவ சித்தம் அல்ல. தேவ திட்டத்தின்படியும் தேவ சித்தத்தின்படி இப்போ சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சுதந்திரம்னு சொல்லுவோம்? எனக்கு விடுதலை வேணும், எனக்கு என்ன வேணும்? அதனால தான் இயேசு கெட்டகுமாரனுடைய சரித்திரத்தை காட்டினார். 2 பிள்ளைகள், அதில் ஒருத்தர் கேட்டால் எனக்கு என்ன வேணும்? சுதந்திரம் வேணும், எனக்கு விடுதலை வேண்டும். தகப்பன் என்று சொன்னால் அங்கே சட்டம் இருக்கும், அங்கே திட்டம் இருக்கும், அதற்குள் சுதந்திரமாய் வாழணும். அந்த சட்டத்துக்குள்ளும் திட்டத்துக்குள்ளும் சட்டத்தை மீறுவது பாவமா சுதந்திரமா? ஒரு தனி நபராக இருந்தாலும்
ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், ஒரு தேசமாக இருந்தாலும், ஒரு அலுவலகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கிறது? ஒரு சட்டம் இருக்கிறது. நாம் இன்னைக்கு சுதந்திரம் என்கிற பெயர்ல எதை வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானால் புகவிலாமல் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி அனுமதிக்கல. அப்படி சுதந்திரத்தை விரும்புகிறவர்களை பார்த்தா சொல்கிறது, உன் வாழ்க்கை கொஞ்சம் கவனித்து பார். நீ ஒரு புல்லு தான். நீ யாரு தான்? ஒரு புல்லுக்கு ஒப்பதாக இருக்கிறாய். நீ தேவனுடைய சட்டத்தையும் திட்டத்தையும் கவனித்து நடக்க வேண்டும் என்று தான் சொல்கிறது. நீ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒழுக்கம் தேவன் அதிகமாக கடைபிடிக்கிறது, கட்டளை கொடுக்கிறது. இன்னைக்கு சிலர் சொல்கிறார்கள், கிறிஸ்தவம் வந்ததான் தேசமே கெட்டு போச்சுங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அவங்க வந்துதான் கலாச்சாரமே சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கு சில காரணம் இருக்கிறது, சில காரணம் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவம் வந்துதான் நிறைய அறிவுகளையும் புத்திகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்திய கிறிஸ்தவம் வேறு விதமாக கடந்து போகிறது. எதை குறித்து கவலைட்டு போகிறது என்றால், நமக்கு மறுபடியும் பிறப்போம் என்கிற, நாம் மரித்தாலும் திரும்பவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிற நோக்கமே எதை நினைப்புக்கிட்டு இருக்கு தெரியுமா? உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் தான் இல்லைன்னா பழையப்பாடு படி பார்த்து நம்ம சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், சனிக்கிழமை ஆராதிக்கணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம்? அன்றைக்கு தான் அவர் வாரத்தின் முதலாவது நாள், பழையற்பாடு வாரத்தின் கடைசி நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஆனால் நியூ டெஸ்ட்மென்ட்டாக மாறும்போது வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்தார். வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடையது. இதை நாம் கர்த்தர் கொடுக்கிற நேரம். அதன் முதல் கனி கர்த்தருக்குரியது. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முதல்ல அவர் கொடுக்கிறோம். இந்த நாளை ஆண்டவருக்கு செலவு பண்ணுகிறேன். எதற்காக? அவர் மரித்தார், பிழைத்தார். நானும் மரித்தாலும் பிழைப்பேன். எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கும் ஒரு நாள் மரணம் இல்லை என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. நித்திரை என்று மட்டும்தான் காட்டுகிறது. ஆனால் பாவத்தை மரணம் என்று சொல்லுகிறது. பாவத்தை தான் மரணம் என்று சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்கிறது. ஆனா ஏன் நமக்கு மனம் திரும்ப மனசு வரல? ஏன் மனம் திரும்பி ஜீவிக்க உணர்வு வரல? பிசாசாரம் இப்படி நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? தேவனுடைய கோபத்துக்கு நேராக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இதை மோசே விலகி கொண்டுதான் சொல்லுகிறார், தேவன் கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்காக தான். ஐயா, இங்க வாழ்நாள் ஒரு புல் மாதிரி தான். இந்த சூரியனுக்கு முன்பாக ஒரு புல் எப்படி எரிந்து போகுமோ, இதை போல தேவனுடைய கோபம் ஒருவேளை என்மேல் படுவானால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? ஆண்டவரே, நீ கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்கு தான் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபிக்கிறார். நான் ஒரு புல் என்று சொல்லுகிறார். ஐயா, ஒரு மனுக்குல புல் என்று சொல்கிறார். ஒரு பூ என்பதை நினைவுபடுத்தி காட்டுகிறார். இந்த சூரியனுக்கு முன்பாக இந்த புல்லா இருந்தாலும் பூவாக இருந்தால் என்ன செய்யாது? நிலை நிற்கவே முடியாது. ஐயா, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பலகீனமானவன் தான், எங்கள் ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். கோபம். அந்த அடுத்த வருஷம் 6ல் சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம் படிங்க. நாங்கள் உமது 7ஆம் வசனம், நாங்கள் உமது கோபத்தினாலே என்ன செய்திடக்கூடாது? இதுக்குதான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுகிறோம். தேவனுக்கு கோபம் உண்டாக்குற எந்த காரியத்தை செய்து விடாதீர்கள் என்று. எந்த காரியத்தை செய்வீர்கள்? அடுத்த காரியத்தை நம்ம கடந்து போவோம். சில விஷயத்தை அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 103 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 15, 16 ஒரு காரியத்தை சொல்றது பாருங்க. இன்னைக்கு மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. இது யார் எடுத்து காட்டுறா இந்த வசனத்தை? அது மோசே சொன்னார். இதை யார் சொல்றா? இங்க தாவீது எடுத்து காட்டுறா பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. பவுல் அதை குறித்து பேசுறாரு. நான் ஏன் இந்த பாடுகளை சகிக்கிறது தெரியுமா? எப்படி தெரியுமா? நான் அந்த ரகசியத்தை கண்டுட்டேன். அந்த பரம ரகசியத்தை கண்டுபிடித்துட்டேன். அது எனக்கு தெரியும். அதை நான் காணும்போது இவைகளெல்லாம் குப்பையாக எனக்கு இருக்கிறது. இவைகள் மேன்மைப்படுத்த ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவேன். மனுஷனோட வாழ்க்கை புல் என்பதை என்னைக்கா நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நான் யார் தெரியுமா, என்னை யாரும் அசைக்கவே முடியாது, என்னை யாரும் ஆட்டவே முடியாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் எல்லாம் ஆடி போயிடும்.
ஆடவும் ஆடாதா? ஒரு 4 நேரம் லூஸ் மோஷன் வந்தால் போதும், காலில் தட தடவை ஆட ஆரம்பிச்சிடும். பிறகு இவர் தூக்க விடும் 4 பேர், பெரிய ரவுடி. ஆனால் இவரை பார்த்து சொல்ல, அம்மா என்னை தூக்குமா, காலை கொஞ்சம் அமுக்கி விடுமா. யாரு? என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஆனால் தேவன் நினைத்தால் உன்னை தானாக ஆடவிப்பார். தேவனுடைய கோபம் வருமானால். அதனால் சில இடத்துல பாவம் பண்றவனே தேவன் விட்டுறாரு. எது வரை விட்டுறாருன்னு, அவர் இரக்கமுள்ள தேவன் பாருங்க, சாந்தமுள்ள தேவன் பாருங்க. அந்த பாவத்தின் பூரணம் அடைவர அவருடைய பார்வை அளவு இருக்குது. இரக்கத்துக்கு எப்படி அளவு இருக்குதோ பாவத்துக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு வரும் வரைக்கும் கர்த்தர் கண்டும் காணாத போல விட்டுறாரு. அந்த பூரணம் அடையும் போது அதுக்கு பிறகு ஒருவனும் அவனை காப்பாற்ற முடியாது, ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. சிலர்களை நம்ம சில குடும்பத்துக்கு போய் போராடி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றுறீ, உன் ஜெபம் அங்கே வேலை நடக்காது. நீ அங்கே போய் என்ன போராடினாலும். எனக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க தன்னுடைய பிள்ளைக்காக அவங்க இந்த தேசத்தில் போகாத ஊழியக்காரங்க கிடையாது. டிஜிசிஆர் வந்து பின்னிகின் வர போயிட்டாங்க, எப்படியாவது குழந்தைக்கு விடுதலை வேண்டாம் அப்படின்னு. நல்ல வாலிப வயசுல திடீரென்று அது செயலற்று போய்ச்சது, முடியலை. ஏனென்றால் தேவன் கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணி தனக்கு இருக்க அதிகாரத்தை சுயநலமாக மாற்றி அநேகருடைய வேதனையை, அநேகருடைய துன்பத்தை அவர்கள் ஏற்படுத்தினபடியினால் ஒரு காலங்கள் தேவன் கவனியாத போரில் இருந்தார். தேவனுடைய பார்வையில் பூரணப்பட்ட உடனே இப்ப பாவத்தின் சம்பளம் மரணமாக மாறிச்சது. ஏன் மனம் திரும்புங்கள் பேசுறோம்? எதுக்கு சபை மனம் திரும்புதலை குறித்து எச்சரிக்கிறது? எதுக்கு பிசாசு மனம் திரும்புதலை குறித்து பேச மாட்டேன்னு சொல்கிறது? எதுக்கு பிசாசு ஆசீர்வாதத்தை மட்டும் குறித்து பேசிக்கிட்டே இருக்குது? நீ மனம் திரும்பாமல் போனாய், இப்படி கெட்டு போடணும் என்பது பிசாசு திட்டம். ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருவனும் கெட்டு போக கூடாது என்பது தேவனுடைய நோக்கம், அவருடைய திட்டமா இருக்கிறது. அதனால்தான் மனம் திரும்புகள் என்று வேதம் பேசுகிறது. புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பாருங்கள், மனம் திரும்புதலை குறித்து பேசினார்கள், தங்களுக்கு உண்டானதை வித்து செலவு பண்ணினார்கள். எந்த இடத்திலும் அவள் ஆஸ்திகளை தங்களுக்கு சொந்தமாக சேர்த்து வைக்கவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், வாழ்க்கை ஒரு புல் போல, ஒரு புல்லு மாதிரி. இன்று பலவான், நாளைக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் என்று யாருக்கும் தெரியாது. ஆமே, இதை குறித்து பிரசங்கி எழுதுறாரு பாருங்க, ஒரு வசனம் காட்டுற பாருங்க. பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 சில வசனம் வாசிக்கலாம். தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் போதும். மனுஷன் எந்த வீட்டுக்கு போகணும், அதற்கு முன்பு அந்த மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும்னுட்டு பிரசங்க அப்படியே எடுத்தோன்னா காட்டுகிறாரு. அதில் குறிப்பாக ஒரு வசனம் சொல்றா பாருங்க, இந்த 4வது வசனம், ஏந்திர சத்தம் அதே வசனம் 3ஆம் வசனம் படிங்க, இந்த 2 கம்பேர் பண்ணி பாருங்க. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு வாசலில் தள்ளாடி
பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. இது ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற அவயங்கள் ஒன்னொன்னா எடுத்து காட்டுறாரு. அவ பலவானு, உன் பலம் எவ்வளவு நாளையா புல்லு மாதிரிங்கிறாரு. உன் பலம் புல்லு மாதிரி தான். அது எப்படி காலையில நல்லா இருக்குது, மாலையில் அது எப்படி இருக்குமோ இப்படிதான் பிற்பகுதி மாறும் அப்படிங்கிறாரு. அதனால முற்பகுதியிலே மனம் திரும்பிரு, முற்பகுதியிலே சரியான வழியில மனம் திரும்பு, அந்த பொல்லாத வழியில விட்டுரு அப்படிங்கிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது சொல்றாரு. அடுத்து இந்த பல்ல குறித்து பேசுறாரு. பல்லு கொஞ்ச நாள்ல என்ன ஆகிருமா, சுருங்கிருமா. எத்தனை பல்லு நமக்கு இருக்கு? 32 எத்தனையோ இருக்குது. ஆனா கொஞ்ச நாளையில பார்த்தா ஒன்று ஒன்றா போய் அதுக்கப்புறம் பல்லு இருக்க மாட்டேங்க, கடிக்க முடியல, சுருங்குது. அதுக்கப்புறம் சேர்க்க பல்ல வைக்க வேண்டிய இருக்குது. டாக்டர் சொல்லுவான், கடினமான கடிச்சிகள்லாம் பல்லு போயிடும், அதுக்கு நான் பொறுப்பே, நான் கேரண்டி கிடையாது. நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்க பல்லு பாரு, அவ்வளவுதான். பல்லு போன சிங்கம் தான். இப்போ எலும்பு கடிக்கன்னு தோணுது, ஆனா எலும்பு என்ன செய்யாதீங்க, கடிக்க முடியாது, பார்க்க பல்லு இருக்குது. ஒரு மனுஷனுடைய இயந்திரம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி செய்யுது, இந்த நரம்புகள் எல்லாம் தளர்ந்துருது. இப்படிப்பட்ட மனுஷனே நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்கிறார் நம்மளை பார்த்து. அதனாலதான் மோசே சொல்கிறார், ஆண்டவருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரேன்னு நாங்கள் எப்படி இருக்கிறோம், காலையில் முளைக்கிற புல்லு கோப்பா இருக்கிறோம். எனக்கே நம்ம இப்படி யோசிக்கிறோமா? நான் என் ஆணவம், எனக்கெல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா, ஆனா கர்த்தர் நான் யார் தெரியுமான்னு காட்டிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிச்சது. நான் யார் என்பதை காட்டிட்டாருன்னா. ஆனதான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா. எனக்கு அந்த ஐயாவை பார்த்துட்டு அது கதையா கேட்டோம், இப்ப நிஜத்துல பார்க்கும்போது சொல்றேன், அவங்க ஒய்ஃபை சொன்ன விஷயம், இவர் என்னை மரணத்தை விரும்புகிறாரு, ஆனா மரணம் வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது தெரியுமா? நீ செய்த பாவத்துடைய எல்லாம் நீ பார்க்கணும். இப்ப எப்படி கவனிச்சு பாரு, நரம்பு நிக்க மாட்டேங்குது, எலும்பு நிக்க மாட்டேங்குது, தட தடன்னு ஆடுது. யோசித்து பாருங்க எப்படி இருக்கு, எப்படி நடக்குது. பலவான்களாக இருக்கும் போதே மனம் திரும்புங்கள். உங்களுக்கு எல்லா வழியும் கர்த்தர் கொடுத்திருக்கும் போதே, நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கும் போதே கர்த்தர் தேடுங்கள், கண்டடைவீர்கள். கர்த்தர் விட்டு விலகிறாதீங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னைக்கு மைண்ட்ல இருந்து பிசாசு எடுத்து போட்டான். இந்த உலகத்துல தான் எல்லாம் இருக்குது, இந்த உலகத்துல தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், நம்ம கண்களுக்கு முன்பாகவே இந்த காட்சியை பார்ப்போம். நீதிமான் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பான். அடுத்த ஒரு வசனம் காட்ட பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சரியான வெளிச்சம் எல்லாம் போகிற காரணம் இயேசுன்னு ஒரு விஷயத்தை காட்டுற பாருங்க. மார்க் எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி எனக்கு, நான் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு கடந்து போறேன். இப்போ அந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து தகப்பனேன்னு கேட்கிறாரு. எந்த அடிப்படையில்? அப்படியானால் இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆபிரகாமி சந்ததியில் வர்றாரு. அந்த சந்ததியில் வரபடினால இப்போ அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, ஆபிரகாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுனா நான் எங்க போயிடலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, அல்லது நரகத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் நரகம் இல்லைன்னுட்டு ஒரு குரூப் சொல்லுது.
ஒரு குரூப் பரலோகம் இல்லைன்னு சொல்லுது. எல்லாமே இங்கே தான் இருக்கு. நான் இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. பரலோகம் இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. நரகம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து தப்ப முடியும், அது தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. அவ இங்க சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் குறித்து அந்த வார்த்தை படிக்குமா? அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர். இப்ப கேட்கிற ஒரு விஷயம், என் தகப்பனாக ஆபிரகாமே, இது கொஞ்சம் ஆழ்ந்த ஒரு அனுபவம் பாருங்க. இப்போ ஆபிரகாம் இடத்தை கெஞ்சுறாரு, நீர் எனக்கு ஒரு இரக்கத்தை காட்டும். ஆனால் சொல்லுங்க, மரணத்துக்கு பின்பு உனக்கு இரக்கமே கிடைக்காது. உனக்காக யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட்ல நீ தேவராஜர் பெற முடியாது. நிறைய பேர் இப்படிதான் நம்பிடுறோம், நான் இந்த காணிக்கு கொடுத்தா நான் பரலத்துக்கு பெறலாம், இவங்க எனக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அதை மாதிரி ஏமாற்றக்காரி ஒண்ணுமே கிடையாது. புத்தி தான் சொல்லணும். அவங்களுக்கு பாரப்பட்டு ஜோம் பண்ணி, ஐயா இவன் காதை திறந்துடலாம், என் மனதை திறந்துடலாம், இந்த வசனத்தை கீழ்ப்படிய வையும். நம்முடைய ஜபம் அவனுக்கு இவன் ஆசீர்வதியும் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆசீர்வாதத்தை யார் சோதரித்துக் கொள்வது? எப்படி சோதரித்துக் கொள்வது? நீ கேட்கணும். எப்படி கேட்கிறது? மனம் திரும்பி பொல்லாத வழியை விட்டு தேவனுடைய திட்டத்தில் வரும்போது. இவன் நினைச்சிட்டு இருந்தான், இப்படின்னா ஆபிரகாம் என்னுடைய இனமா இருக்கிறாரு, அவர் என் சொந்தக்காரரா இருக்கிறாரு, அவருடைய ஜனத்துல வந்திருக்கிறேன், இவர் எனக்காக பருந்து வீசுவார் என்று அவர் அடுத்த அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்களேன். அப்புறம் சொல்ற பாருங்க, லாசரு வந்து வாய் வைத்தால், இதுக்கு ஆபிரகாம் வர்ற பதில பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, இவர் சொல்ற என் தகப்பனேங்கிறாரு. இப்ப ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனே, பூமியிலிருந்து உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ உன் நன்மைகளை அனுபவித்தாய். இதான் ஃபர்ஸ்ட் குரூப். முதல்ல சொன்ன அந்த குரூப். இந்த குரூப் என்ன சொல்லுகிறது? இந்த பூமியில நான் எல்லா நன்மை அனுபவிப்பேன், எல்லாம் எனக்குரியது, எல்லாம் எனக்கு சொந்தம், நான் அனுபவிப்பேன் என்று அதனை மேல் கவனத்தை வைத்து முழு நேரத்தையும் அதற்கு செலவு பண்ணி ஓடிக்கொண்டிருந்தார்கள். தேவ பயமற்றவளாய் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அங்கே ஆபிரகாம் இடத்தில் வருக பதில், என் மகனே, நீ இப்படிதான் உலகத்திலே நன்மையை அனுபவித்தாய், ஆனால் லாசருவோ என்னத்தை அனுபவிச்சான்? அவ தீங்கு அனுபவித்தக்கு நோக்கம் என்ன? இவன் நன்மையை அனுபவித்தக்கு நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யம் என்கிற குறித்து பயமற்றவனாக இருந்தான். ஆனா அவன் நல்லவன் தாயா, ஐஸ்வர்யவான், ஒரு கெட்டவன்லாம் கிடையாது. ஏன் கெட்டவில்லைன்னு சொல்றேன்னு சொன்னா, இப்ப நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்துருந்தா என்ன செய்வோம்? ஏங்க அவங்க பிச்சை தானே எடுக்க வந்திருக்காங்க, ஏன் துரத்துறீங்க? உன் வீட்டு வாசல் பிச்சைக்காரன் இருப்பது உனக்கு அருவருப்பாய் தோன்றும். அருவருப்பாய் தோன்றுகிறபடியினால் அது உன் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனா இந்த ஐஸ்வர்யவனை குறித்து பாருங்க, அவன் வாழ்நாள் முழுவதும் இவன் வீட்டு வாசல் இருந்ததுக்கான ஒரு நாள் கூட அவன் என்ன செய்யல? துரத்தல. ஒரு நாள் கூட துரத்தல. நம்மளோட இவ்வளவு பெட்ரு பாருங்க, நம்மளோட இவ்வளவு நல்ல மனுஷன் தான். ஆனா அவன் நிலைமை இந்த நிலைனா நம்ம நிலைங்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் கவனித்து பாருங்கள். இது எச்சரிப்பு, அதே நேரத்தில் உணர்வு அடைகிறதற்கு. நம்ம சிலத்தில் நம்ம நீதி ரொம்ப பேசிட்டே இருப்போம் பாருங்க, நம்ம பரிசுத்தே பேசிட்டு இருப்போம். நான் எப்படிலாம் ஜெபம் பண்றேன், எப்படிலாம் பண்றேன் அப்படிங்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பிச்சைக்காரன், ஏன் ஒரு மீன் விற்கிறவங்க கூட அனுமதிக்க மாட்டோம். நாத்தை எடுக்கும், சில இதெல்லாம் சோதனை பாருங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யவான் இதுல பெஸ்டா இருக்கிறாரு. சரி, அவன் எப்படி அவனை குறித்து அவன் ரத்தம்பரம், அவன் சாப்பாடு பயங்கரம், அவ்வளவு ஐஸ்வர்யவான்.
ஆனால் வீட்டு வாசல் இருக்கணும், அவன் எனவே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் சின்ன துன்புற. அதனால தான் இந்த சிறியோருக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள். அதனால தான் ஆபிரகாம் அந்த நரகத்திலிருந்து பார்க்கறதுக்காவது ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆபிரகாமை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் இடரல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் நான் படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் இந்த சிறியோருக்கு நீங்கள் யாராவது அந்த வாசகம் கொஞ்சம் படிக்கணும், நல்லா இருக்கும். மார்க் 9ஆம் அதிகாரம் 42 கொஞ்சம் படிங்க. இந்த வசனம் நல்லா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிச்சிருக்குது? இதை போய் பிடிக்குமா என்ன ஏனோக்கு? இந்த வசனத்தை போய் பிடிக்குமா? இது திரும்ப அதை படிச்சு பாருங்க, பிடிக்குமா பிடிக்கிறேன் பாருங்க. என்னிடத்தில் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை அடுத்தெல்லாம் சொல்கிறாரு. இடரல் 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 என்ன செய்றாரு? அப்போ இந்த சிறியவனுக்கு இந்த ஐஸ்வர்யம் இடரல் உண்டாக்கினாரா? இல்லை, இடரல் உண்டாக்கலை. ஆனால் நாம் எத்தனை சிறியவர்களுக்கு இடரல் உண்டாக்குறோம்? எத்தனை பேருக்கு இடரல் உண்டாக்குறோம்? நம்ம இதெல்லாம் விளங்கி விளங்கி தான் அப்படியே இந்த பூரணத்தை நோக்கி போக முடியும். பூரணமான விசுவாசி சும்மா மாறிட முடியாது. சும்மா பாட்டு பாடுறதுனாலோ ஆடுறதுனாலையோ அப்படியே பன்னி பாசை பேசுறதுனாலையோ இதெல்லாம் பண்ணுறதுனாலையோ அதெல்லாம் பூரணத்தில் போயிட முடியாது. இந்த சத்தியங்கள் ஒன்று ஒன்றா விளங்க விளங்க அவர் சொல்கிறாரு, உன் கழுத்தில் இந்த சிறியவனுக்கு இடரல் உண்டாக்கினா அது எப்படி ரொம்ப கொடுமையாக இருக்கு பாருங்க. அதாவது கொலை செய்யணுங்கிறாரு, அவன் சாகப்படணும்னு சொல்கிறாரு. இது இயேசுவை காத்து குறித்து பேசுகிறார். அப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா, அதனால உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால் கண் நினைச்சிது. ஆனால் நம்ம இப்போ கண்ணுக்கு தான் கண்ணு மை ஓடுறோம். கை இடரலாக இருந்தால் கையில் அந்த டாட் இந்த டாட்டெல்லாம் குத்தணும். காலை குறித்து பேசுகிறாரு, ஒவ்வொரு அவைகளை குறித்து பேசுகிறாரு. இந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லுகிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அவைகளின் மேல் மாய்மாலமான அலங்காரத்தை உண்டாக்காதீர்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், அது மேல கவனத்தை செலுத்தாதீர்கள். அது உன் வஸ்திரம் மற்றவங்களுக்கு இடலாக இருக்கக்கூடாது, உன்னுடைய பேச்சு மற்றவங்களுக்கு இடலாக இருக்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கவனமாக சொல்ல வேண்டிய விஷயம், கவனித்து நடத்த வேண்டிய விஷயங்கள் இவைகள். அது இடரல் உண்டாக்கினால் உன் முடிவை குறித்து நீனே ஜட்ஜ்மெண்ட் பண்ற. இப்போ என்னுடைய செயல் ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்குமானார். ஒரு முறை நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா என்ன தெரியல, ஒரு தேவ மனுஷன் விதமாக சொன்னார். அவர் அழகான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்தேன் நான். ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான். அன்னையிலிருந்து அந்த ட்ரெஸ்ஸை இன்னை வர இப்போ கூட உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் அயன் பண்ணுறதே இல்லையா. அப்போ என் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு என்னதாயிட்டு, நம்மனா உடனே சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கா, நம்ம இன்னும் கொஞ்சம் கேட்போம் அவங்ககிட்ட. ஸ்பிரிச்சுவலில் வித்தியாசத்துக்கு கவனிச்சு பாருங்க. அவங்க எப்படி பார்க்குறார்கள், இன்றைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள், நாளைக்கு அது வேறு விதமான ஒரு எண்ணத்தை உண்டாக்கிவிடும். அதனால் அது இடரலாக இருக்க வேண்டாம் என்று அன்றையிலிருந்து இன்றைய வரை அவர் தன்னுடைய வஸ்திரத்தை அயன் பண்ணி போடுறதே இல்லை. துவைச்சி அப்படியே போட்டுப்பார், துவைச்சி அப்படியே போட்டுப்பார். என்ன கவனம் பாருங்க. ஏன் கவனம் தெரியுமா, நீங்கள் நல்ல பெட்டில் படுக்கலாம், நல்ல காஸ்ட்லியானதெல்லாம் உட்காரலாம், ஆனால் நரகத்தில் வந்து பெட்டெலாம் இருக்கும். ஆனால் அந்த பெட் எப்படி இருக்கும், புழுக்கள் நிறைந்து போயிருக்கும். ஒரு திருப்பு எங்கள் சொந்தக்காரர் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு தோட்டத்துக்கு போயிருக்கும்போது அது ஏதோ பூச்சியில் உள்ள ஒரு முடி
இந்த துணியை கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு வரும்போது அந்த முடி இந்த ட்ரெஸ்ஸில் பட்டிருக்கு. அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டோன்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் ஊரில் எடுக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு தேய்க்க சொல்கிறாரு. அப்படி பண்ணுறது என்னாச்சு இன்னமும் திலப்பாங்க. அப்படி அங்கங்கெல்லாம் தடுப்பு வருது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அப்படி ஒரு அவஸ்தை வேதனை. போன ஃபங்க்ஷனே இல்லாமல் போச்சுது. அவ்வளோ ஒரு பாண்டு, அவ்வளோ பெரிய துன்பம். ஒரு சாதாரண ஒரு பூச்சியில் இருக்கிற ரோமம் உனக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்குமானால் நரகத்தில் இருக்கிற அத்தனை புழுக்களும் எவ்வளவு வேதனை கொடுக்கும். நம்ம இதை குறித்து கொஞ்சம் கூட கவனிக்கிறது இல்லை. ஏன்னா இதை குறித்து பிரசங்கிக்காதனால நரகத்தை மறந்துட்டோம். வீடு வாசல் காரு பங்களா இது மேல போயிட்டோம். என் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பிள்ளை இப்படி ஆடணும் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன பூச்சியில் இருக்கிற ஒரு ரோமம் ஒரு மனுஷனை நரகமா மாற்றிட்டுங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அது புழு எப்படி இருக்குமா? அது எப்படி இருக்குமா? நான் சொல்லலைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடு மரத்தில் நம்ம தியானிக்கல. இதெல்லாம் அந்த சப்ஜெக்டோட சேர்த்த எடுக்கிறேன். அப்போ அந்த இயேசுதான் சொல்றாரு எப்படி இருக்குங்கிறாரு, புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதனால உன் காலு தப்பான இடத்துக்கு போன காலை வெட்டி இருக்கிறாரு. உன் கண் இடம் கண்ணை பிடிங்கி இருக்கிறாரு. ஏன் சொன்னா எப்ப இந்த வேதனையோட அந்த வேதனை கொடுப்ப அப்படிங்கிறாரு. இதை நினைத்து மனம் திரும்புங்கள், இதை நினைத்து மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் மிகவும் மிகவும் எங்க இருக்குது? சமயமா இருக்கிறது. இப்ப இந்த பிரசங்கத்துக்கும் கர்த்தர் உன் கை பிரயாசத்தை எல்லாம் இந்த வருஷத்துல 100 மடங்கா பெருக பண்ணுவாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எதுங்க நமக்கு ரொம்ப பிடிக்குது? நம்ம எல்லாரும் மனம் திரும்புங்கிற தேவ சித்தம். அதனால்தான் மோசே தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது சொல்கிறார், ஒரு மனிதனே உன் வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த புல்லுக்கோப்பா இருக்கிற இந்த வாழ்வை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். உனக்கு ஒரு காலை ஒரு மாலை வரப்போகிறது. அந்த மாலை தான் ஒரு மனிதனுடைய கடைசி காலங்கள். அப்பொழுது உன்னுடைய அவைகளெல்லாம் பலனற்று போகும். உன் அவைகளெல்லாம் பலனற்று போகும். அன்றைக்கு நீ மற்றோட உதவியை தேட வேண்டி இருக்கும். உன்னுடைய பராக்கிரமங்கள் ஒன்று கொதாமல் போய்விடும். ஆண்டவரே, இன்றைக்கு உமக்கு முன்பாக வந்திருக்கிற ஐயா, உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த சிறியோருக்கு நீங்க எதை இடர் உண்டாக்கி விடாதீர்கள் சொல்கிறார். நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு இடலாக மாறக்கூடாது. நம்முடைய நடைகள் மற்றவர்களுக்கு இடலாக மாறக்கூடாது. கிறிஸ்தவம் மற்றவர்களுக்கு இடலாக மாறக்கூடாது. நீ இடரலை உண்டாக்குவாயானால் உன் கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடு என்று சொல்லுகிறார். அது எவ்வளவு கொடுமை என்று கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சமுத்திரத்தில் போடுவது நரகத்துக்கு நேராக ஒன்று கொண்டு போய்விடும். அந்த நரகம் எப்படி இருக்கும் என்பதை காட்டினார். அது புழு எப்படி இருக்கும் என்பதை காட்டினார். ஆண்டவரே, இந்த நல்ல காலையில ஒரு உணர்வோடு நான் ஜீவிக்க விரும்புகிறேன் அப்பா. ஒரு புல்லை போல வாழ்கிற வாழ்க்கை தேவையா? நித்திய வாழ்க்கை தேவையா? நித்திய வீட்டுக்கு நேராக நீ போனோம். நாம் எல்லாரும் நித்திய வீட்டுக்கு நேராக கடந்து போனோம். நித்தியன் அது அழிவில்லாத வீடு, அழிவில்லாத ராஜ்யம். அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் இடர்களுக்கான செயலை செய்ய வேண்டாம். ஒருவேளை இதுவரை செய்திருந்தால், ஆண்டவரே, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் ஐயா. எல்லா கண்களும் மூடி கொஞ்சம் ஆண்டவரோடு பேசுங்க. ஏசப்பா, நீங்க தான்ப்பா சொன்னீங்க. இந்த வார்த்தையை நான் நினைக்கிறேன்.
எனக்கு நீர் மாத்திர போதப்பா. நீங்க எந்த வழியில நடத்துறீர்களோ அந்த வழியிலே நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சத்தம் தேவனுடையது என்று தேவனுடைய எச்சரிப்பு சத்தங்கிறது உணர்வுகள் உண்மையாகவே கைகளை வைத்து அப்படியே ஆண்டவரோடு, ஆண்டவரே இந்த ரட்சிப்பை விரும்புகிறேன், இந்த மாற்றத்தை விரும்புகிறேன், எனக்கு அந்த நரகம் வேண்டாப்பா, அந்த வேதனை வேண்டாப்பா, இங்கே இவ்வளவு வேதனை என்றால் அந்த வேதனை வேண்டாம் ஆண்டவரே. அதனால நான் பாடுகளா இருந்தாலும் துன்பங்களா இருந்தாலும் உமக்காக நான் சகித்து போவேன் ஆண்டவரே.